ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன ஃப்ரம் டார்க்னஸ்னு ஒரு சூப்பரான ஸ்வீடன் நாட்டு கதையை பத்தி பார்க்க போறோம். முதல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கதை நார்மலா போகும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே படம் பாக்குற நம்மள பதற விடுவானுங்க. அதை விட எண்டிங்ல நினைச்சு பார்க்க முடியாத பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா என்னதான் நிறைய பேய் படங்கள் வந்தாலும் கூட பேயவே காட்டாம முழு படத்தையும் சீட்டோட எஜ்ஜில உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு அவ்வளவு விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் யாராவது புதுசா சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். கூடவே சின்ன வயசா இருக்கும்போது இரவு நேரத்துல ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா பேய் படங்களை பார்த்து பார்த்து மக்கெடுக்கலான்னு வாணிக்குள்ள கைய விட்டா கூட உள்ள இருந்து ஏதாவது பேய் வந்துருமோன்னு பயத்தோடயே தான் இருப்பேன். அதே மாதிரியே உங்களுக்கு நடந்த காமெடியான சம்பவங்கள் என்னங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல மேல்வெண்டன்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய காடு. இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதுல சாம்ங்கிற ஒரு ஆளு நைட்டு ரோந்து பணிக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க நேரத்துல சடனா அதே காட்டு பகுதிக்குள்ள இன்னொரு கார் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறாரு. சந்தேகத்துல பக்கத்துல வந்து பார்த்தா உள்ள யாரும் இருக்க மாதிரியே தெரியல. சரின்னு கதவை திறக்க ட்ரை பண்ணும் போது இவரால முடியல. கார் லாக் ஆயிருக்கு. எப்பா யாராச்சும் இருக்கீங்களா? இது தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் இங்க வரக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு கத்தனாலுமே சத்தமே வரல. சோ சந்தேகத்துல இவரோட மேலாளரா இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அவளோட பேரு ஜெசிகா. ஏமா ஜெசி, காட்டுக்குள்ள கைவிடப்பட்ட ஒரு காரை பார்த்தேன். நீ காலையில வந்து அது என்ன ஏதுன்னு போலீஸ வச்சு செக் பண்ணிடு. நான் வீட்டுக்கு போறேன். டைம் கிடைச்சா அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது குறுக்க ஒரு மரம் விழுந்திருக்க விஷயத்த கவனிக்கிறாரு. ஒருவேளை நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்க போலன்னு. எப்பாடே, நான் ஒரு ஆபீசரா, உங்க ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட காட்டுனீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி எவ்வளவு சொன்னாலுமே அந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. ஆக்சுவலா இப்ப இந்த சாம் காரை விட்டு வெளியில வந்திருப்பாரு. ஆனா பாருங்க, காருக்குள்ள யாரோ உட்கார்ந்து ஆக்சிலேட்டர் அழுத்துற மாதிரியே தெரியுது. ஒரு கட்டத்துல அந்த கார் டப்புன்னு ஆஃப் ஆக அடுத்த நிமிஷமே இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சாம அட்டாக் பண்ணி அங்க இருக்க காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. சாம் சொன்ன மாதிரியே ஹீரோயின் இப்ப காலையில அந்த கார் யாரோடதுன்னு விசாரிக்க வந்திருப்பாங்க. முதல்ல வண்டியோட நம்பரை தனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்க்கு அனுப்பி அது யாரோடதுன்னு செக் பண்ணும்போது வண்டியோட ஓனர் பேரு மரியாங்கிற விஷயம் தெரிய வருது. கூடவே அவளோட அட்ரஸையும் வாங்கிட்டு உடனே மரியாவோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு கண்ணாடிக்காரனை பார்க்க வந்திருக்கா. ஆக்சுவலா இவர் தான் இந்த காடுகளை பாதுகாக்கிற அதிகாரிகளுக்கு தலைவர். ஜெசிகா, காட்டுக்குள்ள போனீங்க, என்னாச்சு? சார், அந்த காரை நான் செக் பண்ணி பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி டைசன் ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனால, அவனோட அம்மா மரியா இருக்காங்கல்ல, அவங்களோட கார் தான் அது. ஆக்சுவலா நம்ம மீட்பு குழுவால இவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கூட குழந்தையோட உடம்ப கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை மரியா தொலைஞ்சு போனா தான் பையன் உடம்பையாச்சும் மீட் எடுக்கலான்னு காட்டுக்குள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் மரியாவோட வீட்டுக்கு போய் செக் பண்றேன். அவங்க அங்க இருந்தா ஓகே, அப்படி இல்லன்னா நீங்க தான் காட்டுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு ஒரு டீமை கொடுக்கணும். பதிலுக்கு கண்ணாடிக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நேரா மரியாவோட வீட்டுக்கு வரா. கதவை தட்டி பார்த்தா உள்ள இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. செக் பண்ணி பார்க்கும்போது கதவு வேற ஓபன்லயே இருக்கு. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள வருவா. என்னதான் தேடி பார்த்தாலுமே மரியா இல்ல. அதுக்கு பதிலா கெட்டு போன உணவுகள், தொலைஞ்சு போன பையனை பத்தி வந்த நியூஸ் பேப்பர், மேல்வெண்டன்ஸ் காட்டுக்குள்ள இந்த இடத்துல மலைகள் இருக்கு, இந்த இடத்துல சதுப்பு நிலங்கள் இருக்குன்னு எல்லாத்தையுமே மேப்ல இன்ச்சு பை இன்ச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கா. இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கண்டிப்பா மரியா தான் பையனோட உடம்ப தேடிதான் காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோன்னு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுது. கட் பண்ணா அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கான். அதோட பேரு நோவா. வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க சுவர்கள்ல நம்ம ஹீரோவும் ஜெசிகாவும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. 2வது போட்டோல ஜெசிகா கர்ப்பமா இருக்க மாதிரியும் ஒரு சின்ன போட்டோ இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிருக்கான். கூடவே லைட்டா நம்மளுக்கு அப்பப்ப ஒரு சில இல்யூஷன் வரும் போல. சோ அதுக்கேத்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பான். கரெக்டா அப்ப ஒரு கால் வருது. செக் பண்ணி பார்த்தா அது ஹீரோயின் தான். சோ வேணும்னு இவன் காலை எடுக்க மாட்டான். ஆனா அடுத்த நிமிஷமே பைபிள்ல கிளம்பி நேரா வீட்டுக்கே வந்துட்டா. இந்த பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி மரியாவோட குழந்தை காட்டுக்குள்ள தொலைஞ்சு போச்சு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கூட எதிர்பாராத புயலாலையும் என்னாலையும் அந்த மிஷினை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப மறுபடியும் தான் குழந்தையோட உடம்ப தேடி மரியா காட்டுக்குள்ள போயிருக்காங்க. நீயும் உங்ககிட்ட இருக்க நாயும் எங்களோட தேடுதல் வேட்டைக்கு தேவை. ஆரம்பத்துல ஹீரோ என்னதான் வரலன்னு சொன்னாலும் கூட ஹீரோயின் தனியா அந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால நானும் வரேன்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தான் செல்ல பிராணியான நோவாவையும் கூட்டிக்கிட்டு மேல்வெண்டன்ஸ் காட்டுக்குள்ள மரியாவோட காரை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா கண்ணாடிக்காரன் கேம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். ஆனா தேடுதல் பணிக்காக யாரும் வரல. மொத்தமா 4 பேர் தான் இருக்காங்க. 1 நம்ம ஹீரோ, 2வது ஹீரோயின், 3வது இந்த ஹீரோயினோட தற்போதைய காதல, 4வதா இருக்கக்கூடியது ஹீரோவோட முன்னாள் ஃப்ரெண்டு ஜோ. யோ கண்ணாடி, என்னையா 4 பேர் தான் இருக்கும், போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உதவி கேட்டிருக்கலாம்ல. அட ஏமா நீ வேற, மேல்வெண்டன்ஸ் காட்டுக்குள்ள பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா போலீஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தான் இந்த வேலையை பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அப்பதான் ஹீரோயினும் சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன டைசனை தேடி நம்ம தெற்கு திசையில தான் போனோம். அதனால
மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு போயாகணும். ஏன்னா மரியாவும் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதிலுக்கு ஹீரோவும், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா தப்பி தவறி கூட நம்ம சதுப்பு நில பகுதிக்கு போக கூடாது. ஏன்னா அங்க நிறைய பள்ளங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவறி உள்ள விழுந்தீங்க, உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. பதிலுக்கு ஜோவும், அப்படின்னா நீங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போங்க. நீங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா என்கிட்ட வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உதவிக்காக ஆளுங்களை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா வருவேன். கூடவே காட்டோட இண்டி எடுக்கு முதற்கொண்டு இந்த ஜிபிஎஸ்ல இருக்கு, இதையும் வச்சுக்கோங்க. உடனே ஹீரோவும் அதை வாங்கிட்டு வெளியில வரும்போது பின்னாடியே இந்த ஹீரோயினோட தற்போதைய பாய் ஃப்ரெண்ட் வரான். எனக்கு என்னமோ நீ இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன மரியாவை தேடி வந்த மாதிரி தெரியல. உனக்கு இன்னும் ஹீரோயின் மேல ஒரு காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ. ஏன்னா எப்பவுமே நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி மிரட்டிட்டு அந்த பையப்புள்ள அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோவும் தான் திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனான டைசனை தேடி காட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் ஒரு சின்ன இல்லூஷனா வந்து போகுது. அதுக்கப்புறமா பிளான் போட்ட மாதிரியே ஜோவை கேம்ப்ல விட்டுட்டு மீதி இருக்க 3 பொறுமையா காட்டுக்குள்ள வராங்க. மரியாவோட கார்ல இருந்து கிடைச்ச ஒரு துணியை நாயை நல்லா நோப்பம் பிடிக்க வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடின்னு இப்ப அதை மட்டும் அங்க இருக்க காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஜோவை காட்டுறாங்க. மரியாவோட கார்ல இருந்து கிடைச்ச ஒரு சில திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஏதோ ஒரு பழங்கால மந்திர புத்தகமும் ஒரு வித்தியாசமான பெண்ணோட படமும் கிடைச்சிருக்கு. உடனே ஹீரோனை கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு, அதுல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது, ஆனா நினைக்கிறத விட அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், என்ன அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்காளா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அட, இந்த மேல்வெண்டன்ஸ் பழையில அத்துமீறி யாருமே நுழைய கூடாதுங்கிறதுக்காக பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க பேய் இருந்துச்சுன்னு ஒரு கதை விட்டாங்க. அதத்தான் இந்த மரியாவும் நம்பிட்டு காடுகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. என்னதான் ஜோ சரின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணாலும் கூட அவ கையில இருக்க அந்த பெண்ணோட உருவத்தை காட்டும் போது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமான பேய் மாதிரி இருக்குது. இதுக்கிடையில காட்டுக்குள்ள இருக்க ஹீரோவும் சந்தேகத்துல, ஆமா உண்மையாவே இந்த மேல்வெண்டன்ஸ் காட்டுக்குள்ள பேய் இருக்கா? பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு 1700கள்ல இந்த மலைகள்ல நிறைய தாது பொருட்கள் இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. பணத்து மேல இருக்க ஆசையால வெல்டன் ஒருத்தன் ஒவ்வொரு நாளுமே ஆளுங்களை வச்சு அதை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு கட்டத்துல அதிகமான ஆழத்துக்கு போனதால ஒரு கொடூரமான சாத்தான் கடவுளை எழுப்பி விட்டதா இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அன்னையில இருந்து அடிக்கடி தாது பொருளை எடுக்க யார் போனாலும் சரி, விபத்து ஏற்பட்டோ அப்படி இல்லைன்னா பாறைகள் சரிஞ்சு விழுந்தோ அவங்க ஏதாவது ஒரு வகையில இறந்து போயிடுவாங்க. அப்பதான் வெல்டன் ஒரு பழங்கால மந்திர புத்தகத்தை கண்டுபிடிச்சான். அதுல சாத்தான் கடவுளுக்கு பலி கொடுத்தா அது உங்களுக்கு வழிவிடுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சான். அது மூலமா தனக்கு தேவையான எல்லா தாதுக்களையுமே நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமா தோண்ட ஆரம்பிச்சான். ஓஹோ, அப்படின்னா அதனாலதான் இந்த மலைகள்ல அங்க இங்கன்னு நிறைய பள்ளங்கள் இருக்கா? ஆமா ஆமா. ஆனா இந்த பேய் கதைகள் எந்த அளவுக்கு உண்மைங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் சரியா இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடம் இருட்ட ஆரம்பிக்குது. சரியா ஒரு 100 மீட்டர் இடைவெளியிலேயே நம்ம ஆளுங்க பிரிஞ்சு தேடுவாங்க. அப்ப ஹீரோவுக்கு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பயத்துல சுத்தி முத்தி லைட் அடிச்சு பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப அங்க வந்த ஹீரோயினும், நாங்க ஒரு சின்ன கேம்ப் ஃபயரை உருவாக்கி இருக்கோம், வா ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா தேடலாம். சரின்னு கேம்புக்கு வந்தவன் தனியா உட்காந்து தன்னோட கைய பாத்துட்டு இருக்கான். இன்னும் உன்னால அந்த விரலை பயன்படுத்த முடியலையா? ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி டைசனை தேடி காட்டுக்குள்ள வரும்போது என்னோட ஒரு விரல்ல காயம் பட்டுச்சு. அந்த காயமே இன்ஃபெக்ஷனா மாறி பனிப்பொழிவால ஃபுல்லா உறைஞ்சு போயிடுச்சு. சோ வேற வழி இல்லாம விரலை பாதியா ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டேன். மீதி விரல்ல உணர்ச்சிகள் கூட இல்ல. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இவங்க உட்கார்ந்து இருக்க இடத்தை சுத்தி கவனிக்கும் போது அந்த பலகையில ஒரு கோரமான உருவம் படமா வரையப்பட்டிருக்கு. அச்சல் ஜோவோட கையில ஒரு பேய் போட்டோ இருந்திருக்கும்ல, அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறமா ஹீரோயினும் எனக்கு சுச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட பாருங்களேன். ஹீரோயின் கிட்ட பேசுறது பிடிக்காம அவனை முறைச்சபடியே இருக்கான். அதனால பதில் எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருந்த இடத்தை விட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து நிப்பான். அப்ப திடீர்னு அங்க இருக்க புதர்களை கடந்து யாரோ நடந்து போற மாதிரியே தெரியுது. மரியா, அது நீங்களா? நிலுங்க நிலுங்கன்னு ஹீரோ கத்துவான். ஆனா ஆப்போசிட்ல இருந்து எந்த சத்தமும் கேட்கல. உதவிக்காக இந்த பாய் ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்கு ஹீரோவுக்கு விருப்பமும் இல்ல. சோ தனியாவே அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள வரும்போது அமானுஷ்யமான நிறைய சத்தங்கள் கேக்குது. ஒரு பக்கத்துல என்னதான் இதை பார்த்து பயம் இருந்தாலும் கூட அதே டைம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி காடுகள்ல தொலைஞ்சு போன அந்த டைசன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் என்கிட்ட வாங்கன்னு கைகளை காட்டினபடியே நேரா அந்த காட்டுக்குள்ள ஓடுற விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். டே டைசன், நில்லு நில்லுன்னு கத்திக்கிட்டு இவனும் பின்னாடியே ஓடி வராங்க. அப்பதான் கவனிக்கிறான் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம். நூலிலையில நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆக, டைசன் நீ எங்க போயிட்ட, எனக்கு முன்னாடி வா வான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். இது கடையில வாக்கி டாக்கியில ஹீரோனும் கத்திட்டு இருக்கா. டே ஹீரோ, எங்களை விட்டு எங்க தனியா போனேன்னு? ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் வந்துருவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாமேன்னு பின்னாடி திரும்பும் போது சடனா ஒரு பெண்ணோட பேய் உருவத்தை கவனிக்கிறான். அவ்வளவுதான், பயந்து போனவன் தடுமாறி அங்க இருக்க பள்ளத்துல விழுந்து தொங்கிட்டு இருக்கான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோ கத்த இந்த சவுண்ட கேட்டு ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்துட்டாங்க. பள்ளத்துல விழ இருந்த ஹீரோவையும் காப்பாத்திட்டாங்க. டே பைத்தியமானி, இரவு நேரத்துல பாத்து போக மாட்டியா? இல்ல, நான் காட்டுக்குள்ள எதையோ ஒண்ணு பார்த்தேன். எதையோ ஒண்ணு பாத்தியா? ஒருவேளை டைசனோட அம்மா மரியாவை பாத்தியோ? ஆனா ஹீரோவுக்கு பேய்களை பார்த்தேன்னு சொல்லி மத்தவங்களை பயமுறுத்துறதுல விருப்பம் இல்ல. அதனால நான் வெறும் மிருகத்தை தான் பார்த்தேன்னு போய் சொல்லிடுவான். உண்மை சொல்ல போனா ஹீரோ கூட தான் பார்த்தது பேய்ங்கிற விஷயத்த
நம்பல. இவனை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்க மனநோயால தான் இந்த மாதிரி அடிக்கடி இல்லூஷன் வருது போலன்னு இவன் தன்னைத்தானே மனசை தேத்திப்பான். அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்டு நான் சுச்சு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒதுங்கிடுவான். உடனே ஹீரோவை வளைச்சு பிடிச்சு உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட இருந்து எதையோ உன்னை மறைக்கிற. கண்டிப்பா காடுகளுக்குள்ள நீ மிருகங்களை பார்க்கல, ஏன்னா எல்லா விதமான மிருகங்களையும் உனக்கு எப்படி கையாளணுங்கிற விஷயம் தெரியும். ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோவும் நான் தொலைஞ்சு போன அந்த டைசனை பார்த்தேன். அது மட்டும் இல்ல ஒரு அமானுஷமான பெண் உருவத்தையும் பார்த்தேன். எனக்கு தெரியும் நான் சொல்ற விஷயத்தை நீ நம்ப மாட்ட. ஒருவேளை நான் டயர்டா இருக்கல, அதனால கூட எனக்கு இந்த மாதிரி இல்லூஷன்லாம் வந்திருக்கும். நீ எதுவும் பெருசா கண்டுக்காத. சரி சரி காஃபியை குடின்னு சொல்லிட்டு ஜக்க கொடுத்துட்டு அந்த பைபிள்ல அங்க இருந்து கிளம்பிட்டா. அடுத்து கேம்ப்ல இருக்க ஜோவை காட்டுறாங்க. மரியாவோட திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அங்க இருக்க போர்டுல பின் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துரும். பார்த்தா அதுக்கு மேல ஒரு போன் நம்பர் இருக்கு. சந்தேகத்துல யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவங்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. பார்த்தா போன் எடுக்கக்கூடியது ஒரு டாக்டர், அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. சந்தேகத்துல ஜோவும், சார் நான் மரியாவோட ஃப்ரெண்டு, சமீபத்துல அவங்க உங்ககிட்ட ஏதாவது சிகிச்சைக்காக வந்தாங்களா? ஆமா மேடம், கடந்த 2 மாதங்களுக்கு மேல மனநல பாதிக்கப்பட்டு அவங்க எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. ஆனா கடைசி மாசம் எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சு, என் பையனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நாங்க திரும்பவும் கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க போன் கிட்ட இருந்து எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல. சரி சார் நானே மரியாவை பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த காட்டுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்களுக்கு சொல்லலான்னு இவங்களும் வாக்கி டாக்கில பேசுவாங்க. ஆனா பேசுற எதுவுமே சரியா கேட்கல. ஒரு கட்டத்துல ஜோவுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் இருந்த கனெக்ஷனே ஒட்டுமொத்தமா கட் ஆயிடுச்சு. அதே டைம்ல மரியாவோட திங்ஸ் எல்லாம் நோப்பம் முடிச்சிட்டு போன நம்ம நோவா நாய்க்குட்டி இருக்குல்ல, அது திரும்ப ஹீரோ கிட்டயே வந்துருச்சு. ஆனா பாருங்க பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். 2 பாதைகள்ல வேகமா ஓடிட்டு திரும்ப ஹீரோ கிட்ட வரான். ஆமா என்னாச்சு நோவாவுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஆக்சுவலா மரியா இந்த 2 பாதைகளையுமே பயணம் பண்ணிருக்கணும், அதனாலதான் நோவா குழப்பத்துல இருக்கான். நம்ம இனிமே ஒன்னாவும் போக முடியாது, மரியாவை கண்டுபிடிக்கணும்னா தனித்தனி பாதைகள்ல பிரிஞ்சாகணும். உடனே பாய் ஃப்ரெண்டும் அப்படின்னா நீயும் உன் நாய்க்குட்டியும் அந்த பாதையில போங்க, நானும் ஹீரோனும் இந்த பாதையில போறோம்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்சுட்டாங்க. இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஜோவை காட்டுறாங்க. அந்த கூடாரத்துல இருந்த ஒட்டுமொத்த பவருமே கட் ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு புரியாம ஜெனரேட்டருக்கு பக்கத்துல வரும்போது அங்க இருக்க பவரை யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அதை ஆன் பண்ணிட்டு கூடாரத்துக்குள்ள போலான்னு நினைக்கும் போது கைவிடப்பட்ட மரியாவோட கார் இருக்குல்ல, அது தானாவே ஸ்டார்ட் ஆகுது. பயந்து போன ஜோவும், மரியா நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே பக்கத்துல போய் பார்த்தா காருக்குள்ள ஒரு பயல கூட காணும். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, மரியாவோட வண்டி சாவி இதுக்கு முன்னாடி கார்ல இருந்திருக்காது. ஆனா இப்ப இப்படா சாவி வந்துச்சுன்னு பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு நம்மளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு போகும்போது அடையாளம் தெரியாத ஏதோ ஒண்ணு ஜோவை அட்டாக் பண்ணி தரன்னு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாம காட்டுக்குள்ள நம்மளுங்க போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் சும்மா இல்லாம, ஏண்டி உனக்கு அந்த ஹீரோவை மறுபடியும் பிடிச்சிருக்கு போலயே, ஒருவேளை என்ன கலட்டி விட்டுட்டு அவங்க கூட பேட்ச் அப் பண்ணலான்னு பாக்குறியா? உடனே ஹீரோயினும், இந்த பாரு எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், உண்மையா எங்களுக்குள்ள என்ன ஆச்சு, இதனால பிரேக்கப் பண்ணோம் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவனும் மனசார காதலிச்சோம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட ஆசைப்பட்டோம். அப்பதான் நாங்க ஒண்ணுமா இருந்ததால நான் கர்ப்பமாயிட்டேன். அந்த நேரத்துல தான் தொலைஞ்சு போன டைசனை தேடி நானும் காட்டுக்குள்ள வந்தேன். பனிப்புயல் காரணமா எங்களால அந்த வேலையை பாதியிலேயே விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறமா நானும் மருத்துவமனையில வந்து என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வயிற்றுலயே இறந்து போச்சான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோ என்கிட்ட பேசுறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவாய்ட் பண்ணிட்டான். நானும் இப்ப பிரிஞ்சிருக்கேன். உன்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதை நான் எப்பவோ பண்ணிருப்பேன். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு கிளம்ப இதே டைம்ல ஹீரோ கூட இருக்க நோவா காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு போல. சோ மறுபடியும் மரியா பக்கத்துல இருந்தா தேடி கண்டுபிடிச்சிடுவான்னு நாய்க்குட்டியோட கயிறு அவுத்து விட்டான். வேகமா ஓடி வந்த நோவா ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. என்னன்னு புரியாம ஹீரோவும் சுத்தி முத்தி கவனிக்க அங்க இருக்க பணிகளுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பெண்ணோட பேய் தெரியுது. ஒரு நிமிஷம் ஹீரோவே மிரண்டு போயிடுவான். ஆனா நோவா அந்த உருவத்தை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஐயோ நோவாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு இவனும் பின்னாடியே ஓடி வரான். பார்த்தா மறுபடியும் இப்ப அந்த நோவா அமைதியா நிக்குது. டே நோவா, எனக்கு புரியுது, இந்த காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நமக்கு பக்கத்துல இருக்காங்க, அதைத்தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. இப்படி பேசிக்கிட்டே சுத்தி முத்தி கவனிக்கும் போது ஹீரோ நிக்கக்கூடியது ஒரு சதுப்பு நில பகுதி. ஆக்சுவலா இந்த இடத்துல நிறைய பள்ளங்களும் உறைஞ்சு போன ஏரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நேரடியா இதுக்குள்ள ஹீரோவால போக முடியாது. உடனே வாக்கி டாக்கில ஹீரோன் கிட்ட பேசும்போது எங்களாலையும் மரியாவை கண்டுபிடிக்க முடியல. சரி இப்ப எங்க இருக்கீங்க? சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துலயே தான் இருக்கேன், என்னால உங்களை பார்க்க முடியல, லைட் அடிச்சு காட்டுன்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோவோட எதிர் திசையில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நடுவுல சதுப்பு நில காடு. அப்பதான் நம்மால இந்த காட்டுக்குள்ள நோவா வேற யாரோ இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். கண்டிப்பா அவங்க நம்ம பக்கத்துல தான் இருக்கணும். அதனால என்கிட்ட ட்ரோன் இருக்கு, அதை பயன்படுத்தி நான் என்ன ஏதுன்னு செக் பண்றேன். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஹீரோ ட்ரோனை மேல பறக்க வைக்கிறான். இவனுக்கு பக்கத்துல யாரும் இருக்க மாதிரி தெரியல. அடுத்து ஹீரோயினுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு அமானுஷமான உருவம் நிக்குது. அது மட்டும் இல்ல ட்ரோன்ல இருக்க கேமரா விட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க இருந்தா அந்த உருவத்தையே காணோம். ஜெசிகா, உங்களுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, என்னால அவங்க உருவத்தை சரியா பார்க்க முடியல, நான் ட்ரோனை கீழே இருக்கிறேன். இப்ப ஓரளவுக்கு ட்ரோனை கொஞ்சமா கீழே கொண்டு வந்ததுமே மரத்துக்கடியில ஒரு ஆள் இருக்க விஷயத்த
விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் பக்கத்துல கொண்டு போகும்போது அமானுஷமான ஏதோ ஒண்ணு டக்குன்னு அந்த ட்ரோனையே அடிச்சு உடைக்குது. ஆனா கீழே விழுந்த ட்ரோன்ல மறுபடியும் அந்த பேயோட உருவத்தை பாக்குறான். அடுத்த நிமிஷமே அந்த கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஜெசிகா, என் ட்ரோனை யாரோ அடிச்சு உடைச்சிட்டாங்க. நான் முதல்ல ஜிபிஎஸ் வச்சு ட்ரோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன்னு நாயை கூட்டிக்கிட்டு இவன் தனியா கிளம்பிடுவான். நீண்ட நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ ஒரு வழியா கீழே விழுந்த ட்ரோனை பார்த்துட்டான். சரி, அதை எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது சடனா தொலைஞ்சு போன அந்த குட்டி பையன் டைசன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட உருவமே ஒரு பேய் மாதிரி தெரியுது. கையில ஒரு பொம்மையும் வச்சிருக்கான். பயந்து போன ஹீரோ, இல்ல இது கண்டிப்பா நிஜம் கிடையாது, வெறும் கனவாதான் இருக்குன்னு தாங்கிட்ட இருக்க அந்த மாத்திரைகள் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்துட்டாங்க. ஹீரோ கையில இருக்க அந்த மாத்திரைகளை பிடிங்கிட்டு, அட பாவி, நீ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கியா? நீ இல்யூஷன்ல எதையோ ஒண்ணு பார்த்துட்டு ஆளை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையால தான் ஹீரோயின் வயித்துல இருந்த கருவும் மரியாவோட பையன் டைசனும் இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே சம கோபம். ஓடி வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு கூட பயங்கரமா சண்டை போடுறான். அதே டைம்ல கரெக்டா ஹீரோயினும் அங்க வந்துட்டாங்க. டே முட்டா பசங்களா, இதுக்குடா சண்டை போடுறீங்க? ஜெசிகா, நீயே இதை பாரு, அவனுக்கு மனநோய் இருக்கு, அதுக்காக மெடிசன்ஸும் போட்டுட்டு இருக்கான். இவன் நோயால ஏதோ ஒரு இல்யூஷனை பார்த்திருக்கான், அதைத்தான் நம்ம கிட்ட ஆளுங்களை பார்த்தேன்னு கதை விட்டுருக்கான். இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு போனா நமக்கு தான் ஆபத்து. உடனே ஹீரோயினும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து அமைதியப்படுவா. அதுக்கப்புறமா தனியா வந்த ஹீரோ அங்க இருக்க ஒரு மரத்தை புடிச்சு மாங்குன்னு குத்தி அழுதுட்டு இருக்கான். கையிலேயே தொலைஞ்சு போன அந்த டைசனுக்கு சொந்தமான பொம்மையும் இருக்கு. கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன டைசனை தேடி ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட டீமும் வந்திருப்பாங்கல்ல. அப்ப எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே டைம்ல ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. புயல் காத்து வேற அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாது, வா இங்க இருந்து போலான்னு சொல்லும் போது, இல்லங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கண்டிப்பா நம்மளால டைசனை கண்டுபிடிக்க முடியும்னு இவன் லைட்டா ஒரு அடி வச்சதுமே பாவம் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு கருவும் கிளஞ்சிருக்கும். முதல்ல ஹீரோனை காப்பாத்திட்டு அந்த மலையை விட்டு இறங்கி போயிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துட்டா. நம்ம தேடினது போதும், கேம்ப்ல இருக்க ஜோ கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்ல, உடனே நம்ம திரும்பி ஆகணும். சரின்னு 3 பேருமே திரும்ப நடந்து போகும்போது கரெக்டா வழியில ஒரு இடிஞ்சு போன கட்டடத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே, எப்பா ஒரு நிமிஷம் இருங்க, மரியாவோட வீட்டுல இந்த படத்தை நான் பாத்திருக்கேன், வந்துட்டோம், இந்த இடத்த மட்டும் செக் பண்ணிட்டு போலான்னு அந்த இடிஞ்சு போன கட்டடங்களுக்குள்ள வராங்க. சுவர்கள்ல பழங்கால ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும் இது என்ன இடம்னு கேட்பான். பதிலுக்கு ஹீரோயினும் பூமிக்குள்ள இருந்து தாது பொருட்களை எடுக்கிறதுக்காக நிறைய பூஜைகளை செஞ்சு சாத்தான் கடவுளுக்கு பலி கொடுத்த இடமே இதான். ஒரு பக்கத்துல அது சம்பந்தப்பட்ட ஓவியங்களை நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கடையில ஹீரோ சிலுவை வடிவத்துல ஒரு சின்ன கட்டைய கவனிக்கிறான். அதோட பின்பக்கத்துல ஒரு பழங்கால மந்திர புக்கும் கிடைக்குது. இதுக்கடையில மறுபடியும் இறந்து போன குட்டி பையன் டைசன் இருக்கான்ல, அவனோட பேய் உருவம் ஹீரோவோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்னபடியே நம்ம ஆளு கீழே விழுந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோயினும், டேய் ஒண்ணு இல்லடா, நாங்க தான், இங்க யாரும் கிடையாது, நீ பார்த்தது எல்லாமே இல்லூஷன் ஹீரோவை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அவன் கையில இருக்க மந்திர புத்தகத்தை பார்த்துட்டு, இதே மாதிரி ஒண்ண நான் மரியாவோட வீட்டுல பார்த்தேன், கண்டிப்பா அவ அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கா. அப்ப உடனே பாய் ஃப்ரெண்ட் உள்ள புந்து, இந்த பாரு இதுக்கு மேல இங்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, வாங்க முதல்ல கேம்புக்கு போயாகணும். எது கேம்புக்கா? ஏண்டா டேய், மரியாவுக்கு சொந்தமான புக்கையை கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பா அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட பையன் டைசனை தான் கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் இவளையாச்சும் கண்டுபிடிக்கணும். சோ நீ வேணா போ, நாங்க வரமாட்டேன்னு சொல்லும் போது பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் ஒன்னா இருக்க விஷயத்தை பார்த்து கடுப்பாகி கோவத்துல தனியா கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயின் மரியா எங்க இருக்கான்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது பைபிள் எங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கேம்ப்ல இருந்த ஜோ இறந்து போன நிலைமையில இவங்களுக்கு முன்னாடி கிடக்குறா. தலையில பயங்கரமான வெட்டுக்காயம், உடம்ப செக் பண்ணி பார்த்தா நாடி துடிப்பு கூட இல்ல. கண்டிப்பா நமக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நம்ம தனியா போக கூடாது. சோ உடனே பாய் ஃப்ரெண்ட கான்டாக்ட் பண்ணி, டேய் நீ தனியா போகாத, நாங்க 2 பேரும் வரோம், வெயிட் பண்ணு. கரெக்டா நீ இப்ப எங்க இருக்க? எப்பா நான் சதுப்பு நில காடுகளுக்கு பக்கத்துல இருக்கேன், கூடவே ஒன்ன கூட நான் பாத்துட்டேன்ப்பா. எதே எங்களை பாத்துட்டியா? டேய் நாங்க கைவிடப்பட்ட வீட்டுல இருக்கோம், அது நாங்க இல்ல, பக்கத்துல போகாதன்னு சொல்லும் போதே சடனா பாய் ஃப்ரெண்ட ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோயின் வேகமா சதுப்பு நில பகுதிக்கு ஓடி வரும்போது கண்ணு கிட்ட தூரத்துல இந்த பாய் ஃப்ரெண்டு பையன் செஞ்சு வச்ச செல மாதிரி உறைஞ்சு போயிருக்கான். டேய் உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோ பக்கத்துல வந்து கவனிக்கும் போதுதான் பைபிளுக்கு இன்னும் ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்க மரக்குச்சியை பயன்படுத்தி பாய் ஃப்ரெண்டோட தாடை இடுப்புன்னு எல்லா இடத்துலயுமே யாரோ ஒருத்தர் குத்தி ரொம்ப கொடூரமா கொன்னு அதுக்கப்புறம் தான் இந்த பாய் ஃப்ரெண்ட நிக்க வச்சுட்டு போயிருக்கானுங்க. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அழுக தாங்கல. அதுக்கப்புறமா ஹீரோவா அவளை ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்தி இவனோட நாய்க்குட்டியான நோவா இருக்கு பாத்தீங்களா, அதோட காலர்ல இறந்து போன பாய் ஃப்ரெண்டோட வாக்கி டாக்கி இருக்கும் இல்லையா, அதை இப்ப நோவா உடம்புல கட்டி விட்டு உதவிக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வா. கண்டிப்பா போலீஸ்காரங்க நாயை மட்டும் பார்த்தா ஓனருக்கு என்னாச்சுன்னு தேடுவாங்க. என்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, சோ ஹீரோவை கண்டுபிடிக்க போலீஸ்க்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயினை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு நெருப்ப உருவாக்கலாமேன்னு ஒரு சில குச்சிகளை பொறுக்க வந்திருப்பான். அப்ப மறுபடியும் தொலைஞ்சு போன அந்த குட்டி பையன் டைசன் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இப்ப ஹீரோவும் அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேகமா ஓடி வரும்போது வழியில ஒரு குகையை கவனிக்கிறான். அங்கதான் குட்டி பையன் டைசன் நிக்கிறான். அப்ப பின்னாடி வந்த ஒரு பெண்ணோட பேய் குட்டி பையனை தூக்குனபடி அந்த குகைக்குள்ள போற
மாதிரியும் தெரியுது. இத பார்த்து நம்மால ஷாக் ஆகுற டைம்லயே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் இங்க வந்தேன். ஆமா என்ன இது, காட்டுக்குள்ள குகையெல்லாம் இருக்கா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இல்ல அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா நம்ம உள்ள போக கூடாதுன்னு சொல்லும் போதே பயங்கரமா ஏதோ ஒண்ணு வெடிக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரியும் சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் என்ன, துண்ட காணோம் துணியை காணோம்னு ஹீரோயின் ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஓடி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏடாடே, அந்த குகைக்குள்ள இருந்து வந்த சத்தம் என்ன? எனக்கும் அது என்னங்கிற விஷயம் தெரியல, ஆனா கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து மட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் மரியாதை தேடுற எண்ணம் எனக்கும் இல்ல. முதல்ல கேம்புக்கு போலாம். என் கூட வா, இந்த பாதையை பத்தி தெரியும். இது கரெக்டா கீழே இருக்க கேம்புக்கு தான் போகுது. இப்ப ரெண்டு பேருமே வேகமா போகும்போது ஹீரோயின் வழியில ஒரு காரை கவனிக்கிறா. அட, இது சாமோட காராச்சே. இவர்தான் மரியாவோட காரை காட்டுக்குள்ள பார்த்ததா எனக்கு கால் பண்ணியே சொன்னாரு. ஆனா கடைசியா என் டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறேன், சில நாட்களுக்கு அப்புறம் தான் திரும்ப வருவேன்னு சொன்னவரு. அப்படி இருக்கும்போது அவரோட கார் எப்படி இங்க வந்துச்சு? சந்தேகத்துல கதவை திறந்து பார்த்தா சீட்டு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. அண்ணாந்து பார்க்கும்போது இந்த மால்வெண்டன்ஸ்ல அதிகாரிகள் தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்தோட லைட் எரியுது. அப்படின்னா கண்டிப்பா யாராவது உள்ள இருப்பாங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது சாம் கிட்ட இருந்த வாக்கி டாக்கி இங்க இருக்கு. அடச்ச, அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம எங்க போனோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பேசின எல்லாத்தையுமே இந்த வாக்கி டாக்கி மூலமா கேட்டிருக்காங்க. இப்படி சொல்லும் போதே அங்க இருக்க மாடியில இருந்து ஒரு சின்ன சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோ லைட்டை தூக்கிட்டு பொறுமையா மேல வரும்போது கையில கத்தியோட ஒரு பொண்ணு ஹீரோவையே குத்த பாக்குறா. ஆரம்பத்துல நம்ம ஆளுங்க பேய் தான் வந்துருச்சோன்னு பயந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க காப்பாத்த வந்த மரியாவே இவதான். அதுக்கப்புறமா என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு கேள்வி கேட்பாங்க. இல்ல அவர் என்ன அட்டாக் பண்ண வந்தாரா, சோ உயிருக்கு பயந்து நான் திரும்ப அவரை அட்டாக் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு, சாம் பத்தி சொல்லிட்டு இருக்கியா? மரியா பதிலே சொல்லாம அழுதுட்டு இருக்கா. சரி, புள்ள எதையோ உன்னை பார்த்து பயந்துருக்கா போலன்னு சொல்லிட்டு அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயின் கிச்சனுக்கு வராங்க. ஏ ஜெசிகா, எனக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவ தான் நம்ம பேசின எல்லாத்தையுமே வாக்கி டாக்கில கேட்டிருக்கா. நம்ம இதே இடத்துல அந்த புள்ளைய விட்டுட்டு பாதுகாப்பா கேம்புக்கு போறது நல்லது. அட பாவம்பா, அவ ஒரு பொண்ணு, ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்ம கிட்ட தான் இப்ப சாமோட கார் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு மரியாவையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். முதல்ல காருக்குள்ள வந்து அந்த மரியாவை சீட்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த பயபுள்ள குளிரால நடுங்கிட்டு இருக்கா. டே ஹீரோ, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்வெட்டர்லாம் இருந்துச்சுல்ல, அது எங்க? மன்னிச்சிடாத, வீட்லயே நான் வச்சுட்டு வந்துட்டேன், என் பேக்ல தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுவா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பயபுள்ள இன்னும் வரல. சந்தேகத்துல ஹீரோவும் பின்னாடியே வந்து பார்க்கும்போது ஹீரோவோட பேக்ல டைசனோட பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அதை இவ பாத்துட்டா. உண்மை சொல்ல, இது டைசனுக்கு சொந்தமான பொம்மை தானே? மரியாவோட வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்க போட்டோஸ்ல இந்த பொம்மையவும் நான் பார்த்தேன். அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி டைசனை தேடி போகும்போது உன் கையில இந்த பொம்மை மாட்டிருக்க, இருந்தாலும் யாருகிட்டயுமே சொல்லாம நீ மறைச்சிருக்க. பதிலுக்கு ஹீரோவும், இந்த பாரு, உனக்கு அந்த நேரத்துல பயங்கரமான வயிறு வலி, கூடவே பனி புயலோட தாக்கமும் அதிகமா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம டீமை சேர்ந்த மத்தாளுங்க இறந்து போக கூடாது, உன்னையும் காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல எனக்கு கிடைச்ச இந்த பொம்மையை கூட நான் யாருக்கும் தெரியாம மறைச்சுக்கிட்டேன். என்னதான் டைசனை காப்பாத்த முடியாம போனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவனை காப்பாத்த முடியலையேன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. அடே, நீ என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நீ சொல்ற விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் மர வீட்லயே விட்டுட்டு அந்த மரியாவை கார்ல ஏத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேம்புக்கு போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவுக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்துல பின்னாடி வந்து பார்க்கும்போது அங்க இருக்க சின்ன அறைக்குள்ள சாம யாரோ கட்டி போட்டிருக்காங்க. யோ, நீ எப்படியா இங்க வந்த? உன்னை யார் இந்த மாதிரிலாம் பண்ணது? அந்த மரியாதான் நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்லவ கிடையாது. மால்வெண்டன்ஸ்ல சாத்தான் கடவுளை பத்தி ஒரு கதை இருக்கு. நம்ம ஒரு மனித உயிரை பலியா கொடுத்தா அதுக்கு பதிலா சாத்தான் கடவுள் கேட்கக்கூடிய எந்த வரமா இருந்தாலும் அது திரும்ப கொடுக்கும்னு அதை இந்த மரியா முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு என்னையே பலி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருந்தா. இதை கேட்டு ஷாக்கான ஹீரோ சாமோட கையில இருந்த கயிறுகள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு உடனே ஹீரோனுக்கு வாக்கி டாக்கியில கான்டாக்ட் பண்ணுவான். மரியா பத்தின உண்மைகளை சொல்றதுக்குள்ளேயே பின்னாடி இருந்த அவ நொடி பொழுதுல நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுவா. கண்ண முழிச்சு பார்த்தா இந்த பலி கொடுக்கறதுக்காக ஒரு கைவிடப்பட்ட இடத்த காமிச்சிருப்பாங்கல்ல, அங்க நம்ம ஹீரோயினோட கையை காலன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு தோள்பட்டையிலேயே ஒரு குத்து. போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. வேணா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லும் போது, முடியாது, இறந்து போன என் பையனை திரும்ப நான் கொண்டு வரணும், அதுக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி சாத்தான் கடவுளுக்கு உன்னை பலி கொடுக்கறது மட்டும்தான். இதே டைம்ல ஹீரோயினோட வாக்கி டாக்கியில பேசலான்னு பார்த்தா அதை எடுக்கக்கூடியது மரியா. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, இந்த உலகத்துல பேய் பிசாசு சாத்தான் கடவுள்னு எதுவும் கிடையாது. ஏண்டாடே, கடந்த 2 வருஷங்களா இத பத்தி நான் எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சேன் தெரியுமா? கண்டிப்பா பலி கொடுத்தா என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பான். உடனே ஹீரோவும், இது பாரு, உன் பையனை அடிக்கடி நான் ஒரு குகைக்கு பக்கத்துல பாப்பேன், எனக்காக கொஞ்சம் டைம் கொடு, திரும்ப உன் பையனை உன்கிட்டயே கொண்டு வரேன். பதிலுக்கு மரியாவும், சரி, அப்படின்னா உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள என் பையனை இங்க கொண்டு வர. அப்படி இல்லன்னு வைய ஹீரோயினோட கதையை நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா அவசரமா இந்த இடத்த விட்டு அந்த குட்டி பையன் டைசன் ஒரு குகைக்குள்ள பேயால இழுத்துட்டு போற விஷயத்த பாத்துருப்பான்ல, அந்த இடத்துக்குள்ள வரான். சடனா லைட் வேற பாதியிலேயே ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பையனுக்கு உயிரே போயிடும். ஆனா மறுபடியும் எப்படியோ லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது குட்டி பையன் டைசனோட இறந்து போன பேய் உருவம் தெரியுது. என் கூட வாங்கன்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குகையோட இன்னும் ஆழத்துக்கு போகும்போது அங்கதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குட்டி பையன் டைசனோட உடம்பு இருக்குது. ஆக்சுவலா இவனை சாகடிச்சது பேயோ பிசாசோ கிடையாது, பனி புயல் காரணமா
பயந்து போனவன் இந்த குகைக்குள்ள வந்திருக்கான் போல. அப்ப தெரியாதனமா இவனோட காலை ஒரு கல்லு கடையில போய் மாட்டிக்கிச்சு. அதுல இருந்து வெளியே வர முடியாம தான் பாவம் கஷ்டப்பட்டு 2 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த டைசன் இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறமா உடம்ப தூக்கிட்டு ஹீரோவோ மரியா கிட்ட வந்துட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் ஹீரோயினை மரியா பலியே கொடுத்திருப்பா. ஒரு பக்கத்துல இறந்து போன பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டு மரியா கதறி அழுதுட்டு இருக்கா. இதுக்கடையில ஹீரோயினை காப்பாத்திட்டு இருப்பான். அப்ப மரியாவை பாருங்களேன், நீ கொண்டு வந்தது என் பையனோட உடம்பு மட்டும்தான். அவனை திரும்ப இந்த உலகத்துக்கு உயிரோட கொண்டு வரணும். அதுக்கு உங்கள யாரையாச்சும் பலி கொடுக்கணும்னு கத்திய வச்சு குத்தலான்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு என்னதான் 2-3 இடங்கள்ல குத்துப்பட்டாலும் கூட கடைசி நேரத்துல கத்திய வச்சு டக்குன்னு மரியாவோட கழுத்துல ஒரு குத்து. அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்தால அதே இடத்துல மரியா இறந்து போயிட்டா. பின்னாடி திரும்பி பார்த்தா ஏற்கனவே ஹீரோயினும் காயப்பட்டதால இறந்து போயிட்டாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு பின்னாடி அடிக்கடி இவன் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணோட பேய் வந்து நிக்குது. சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல. சாத்தான் கடவுளே, உண்மையாவே உனக்கு பவர் இருந்தா இங்க இறந்து போயிருக்க மரியாவை நான் கொடுக்கக்கூடிய பலியா எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா இறந்து போயிருக்க ஹீரோயினுக்கு திரும்ப உயிரை கொடு. இந்த மாதிரி சொன்னதுமே இறந்து போன ஹீரோயினுக்கு திரும்ப உயிர் கிடைக்குது. அப்படின்னா ஹீரோ பார்த்த அந்த பொண்ணோட பேய் சாதாரணமானது கிடையாது, சாத்தான் கடவுள். அது சம்பந்தப்பட்ட கதைகள் கூட உண்மைங்கிற விஷயத்த ஹீரோவை இப்பதான் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கத்துல உதவிக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வான்னு நோவாவை அனுப்பியிருப்பான்ல, கரெக்டா இப்ப அது கண்ணாடிக்காரங்கிட்ட வந்துருச்சு. கழுத்துல இருக்க வாக்கி டாக்கிய பார்த்ததுமே நம்ம ஆளுங்க ஆபத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக அவசர அவசரமா ஒரு டீமை ரெடி பண்றாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் மயக்கத்தை விட்டு டப்புன்னு கண்ண முடிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை, தேங்க்யூ.